பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்குவதற்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மாநில அரசுகள் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் அருந்ததியினர் உள்ஒதுக்கீட்டு சட்டம் பாதுகாப்பினை பெற்றுள்ளது. இதையொட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்காக சமூக நீதியை நிலைநாட்டும் திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றுமோர் அங்கீகாரமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முறையாக குழு அமைத்து திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கான 3% இடஒதுக்கீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கியதாக குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் அதற்கான சட்ட முன்வடிவை தான் பேரவையில் அறிமுகம் செய்து நிறைவேற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார். அச்சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.